ஹலோ காய்ஸ், நாம் இப்போ கனவ துவரம் எப்படி வைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த துவரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல்ல கனவாயை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கழுவிட்டு அதில் மண்டையை பிடிச்சி உருவி எடுத்துடணும். உருவிட்டு அதில் ஒரு முத்து மாதிரி இருக்கும், அதையும் நம்ம எடுத்து ஒரு இங்கு மாதிரி இருக்கும், அதையும் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அந்த முத்து மாதிரி இருக்கிறதையும் கண்டிப்பாக எடுத்துடணும், ஏன்னா நமக்கு வயிறு வலிக்கும். அதுக்கப்புறம் அந்த கணவாயில் ஒரு சின்ன தொலி மாதிரி இருக்கும், இது எல்லோரும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக அது எடுக்கணும், இல்லைன்னா நமக்கு வயிறு வெளியே சிலப்போ நமக்கு ஒத்துக்காமல் இருக்கும். அதனால் அதையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு ரெண்டாக வெட்டணும். வெட்டிட்டு அதில் உள்ள அழுக்கு எல்லாம் நம்ம எடுத்து தண்ணிக்குள்ளே நீட்டாக கழுவி எடுத்துடணும். இந்த கனவை நமக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த மீன் ரொம்ப குளிர்ச்சியும் கூட. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன் எல்லாம் இருக்குது. அதனால் இதை நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் சிலருக்கு மீன் பிடிக்காது, மீன் அலர்ஜி, அவியை நம்ம இந்த கனவை மீனை எடுக்கக்கூடாது. பிறகு நம்ம உடம்புல சின்ன சின்ன பருக்களெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அலர்ஜி இருக்கவன் எடுக்கண்டா. அதுக்கு வெள்ளைக்கூடு, ஜீரகம், ஒரு 2 பச்சை மிளகா, தேங்காய், இவ்வளவும் போதும் இந்த துவரம் வைக்கிறதுக்கு. அது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு அரைப்பு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கவே கூடாது. நம்ம பீன்ஸு கூட்டுக்கெல்லாம் அரைப்போம்ல, அதே மாதிரி ஒரே ஒரு அரைப்பு. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உள்ளியும், நான் 2-3 கறிவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு தாளிச்சிட்டு நம்ம சின்ன உள்ளியும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் கட் பண்ணியும் போடலாம், முழுசாகவும் போட்டுடணும். 2 வத்தலையும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிஞ்சு வச்சுருக்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த உள்ளியையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம கிண்டினா போதும். அதுக்கு பிறகு இந்த கணவாயும் அதில் தட்டிடணும். கணவாயும் தட்டியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டோம். ஆனால் இந்த கணவாயில் நம்ம தண்ணியே விடக்கூடாது, ஏன்னா நம்ம இந்த கணவாயிலே தண்ணி ஊறிட்டுருக்கும். அதனால் நம்ம கணவாயில் தண்ணியே விடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு ஒரு 2 கிண்டி விடணும். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வருது, நான் தண்ணியே இதில் ஊற்றலை. அதனால் இதில் நிறைய நீர் சத்து உண்டு, அதனால் நம்ம அதில் தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விட்டோம்னா தண்ணி நிறைய ஆயிரும், நல்லா இருக்காது. அப்புறம் கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு அதையும் ஒரு 2 கிண்டி விட்டால் போதும். அதுக்கு பிறகு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்துடணும். திறந்து நல்லா வெந்திருக்கும். வெந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாயை அதில் போட்டுடணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டால் நம்ம கனவ துவரன் ரெடி. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூட கறி ஒன்றுமே வேண்டாம், இது மட்டுமே போடும். அது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம சாப்பிட உள்ளது தான். அதுக்கப்புறம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.